அவனன்றி அணுவும் அசையாது என்பது உண்மை என்றால், பின் ஏன் இந்த உலகத்தில் அவலங்கள் லைக் கொலை, கொள்ளை, ரேப் இதெல்லாம் ஏன் நடக்கின்றது என்பது இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, நான் யாரு? இந்த உலகம் அப்படின்னா என்ன? இறைவன் யார்? இந்த கேள்விகளுக்கு எதுவுமே விடை காண முடியாமல் வருகின்ற ஒரு கேள்வி தான் இது. ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, இறைவன் எல்லாம் இறைவன் செயலால தான் நடக்கிறது. பின்ன ஏன் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா, முதல்ல இறைவன் யாரு? இந்த உலகம்ங்கிறது என்ன? உண்மையா? இது பேசிக்கலி ஆல் தீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும்ல. எதுவுமே தெரியாம நம்ம இந்த கேள்விய கேட்டுர்றோம். எனிவே இந்த கேள்வியின் வாயிலாக தெரிந்து கொள்வோமே! இப்ப என்ன தப்பு? என்ற அடிப்படையில் பார்க்கும்போது, ஈஸ்வரன், ஜீவன் 2மே மாயா உலகத்துல ஏற்படுத்தப்பட்ட 2 டிஃபரெண்டான கேரக்டர்ஸ். அதாவது இருக்கிறது ஒன்றே ஒன்று. அதுக்கு பேரு பிரம்மம்னு பேரு, பரமாத்மான்னு பேரு. என்ன வேணா வச்சுக்கோங்க. நெறைய பேர்கள்லாம் இருக்கு அதுக்கு. சரியா? அந்த பிரம்மமானது தன்னுடைய அளப்பரிய சக்தியைக் கொண்டு தன்னோடு தான் விளையாடி மகிழ வேண்டும் என்பதற்காக, அதுவே என்னவாகிறதுன்னா, அல்ட்ரா பவர்ஃபுல்லாக சர்வ ஞான சக்தியோடு ஈஸ்வரன் என்ற வேஷத்தை தரித்துக் கொள்கிறது. மேலும் அதுவே ஜீவன் என்று ஒரு அல்ப சக்தியோடு ஒரு டிஃபரெண்டான கேரக்டர்ஸ்ல வேஷம் தரித்துக் கொள்கிறது. சரியா? அப்போ ஒரு வில்லன், ஹீரோ எல்லாமே ஒரு விளையாட்டுக்கு அவசியம் தானே! ஒரு சினிமா எடுக்கிறோம்னா பின்ன எல்லாமே வேணும் தானே! அந்த அடிப்படையிலே இந்த ஜீவனானவன் முக்குணங்கள்ல தமஸ், ரஜஸ் அப்படிங்கிற அந்த முக்குணங்கள்ல, சாத்விகம் அப்படிங்கிற முக்குணங்கள்ல தமஸ், ரஜஸ்லயும் கூட இந்த ஜீவன் வடிவம் பெற்று வருகின்றது. அது அழகா ஒரு தன்னோடு தான் விளையாடிக் கொண்டிருக்கின்றது. என்ற அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கம்ப்ளீட் மாயா. அப்படின்னா உண்மை இல்லாத வெறும் தோற்றமாக இருக்கின்றது. 2 மல்யுத்த வீரர்கள் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு நீயா நானான்னு பார்த்துடலான்னு பயங்கரமா அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அத நீங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவீங்க. "என்னய்யா சொல்ற? 2 பேரும் அடிச்சுக்கிறத போயிட்டு என்ஜாய்மென்ட்ங்கிற?" அப்படின்னா, "டேய் இட்ஸ் அ ஃபன்னுடா, மாயாடா, உண்மை இல்லடா. உண்மை இல்ல சும்மா நாச்சுக்கும்டா." அப்படின்னு நம்ம சொல்லும்போது, வி கேன் ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒரு அடித்துக் கொள்வது கூட அங்கே அது உண்மை இல்லாத தோற்றமாக பார்க்கும்போது, விளையாட்டாக பார்க்கும்போது, மாயையாக பார்க்கும்போது உங்களுக்கு தப்பா தோணாது. சரியா? ஆனா அது உண்மைன்னு நீங்க பார்க்கும்போது தான், ஐயோ! என்ன கொடுமை இங்கே நடக்கிறது அப்படிங்கிற மாரிலாம் நமக்கு ஃபீலிங் வருது. பேசிக்கலி த வேர்ல்ட் இஸ் அ மாயா. கனவுல எத்தனையோ விஷயங்கள் வருது. உட்கார்ந்துகிட்டு, ஐயய்யோ! என் கனவுல இப்படி வந்துருச்சே, ஐயய்யோ! என் கனவுல வந்துருச்சுன்னு உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ச்சீ போ! ஒண்ணுமே இல்ல. பொய்யி. அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா தூக்கி எறிஞ்சிடுறோம். ஏன்னா, அது உண்மை இல்லாத வெறும் தோற்றமாக இருந்தது அப்படிங்கிற காரணத்தினால. சிமிலர்லி த வேர்ல்ட் இஸ் அ மாயா. இந்த நாலேட்ஜ்லாம் வேற லெவலுங்க. அந்த வேர்ல்ட் இஸ் அ மாயான்ற ஒரு நாலேட்ஜ் இருந்ததுன்னா, உலகத்துல ஒரு கஷ்டமும் உங்களுக்கு வராது. நீங்க என்ன அவன் இந்த கேள்வி கேட்டதுக்கு உண்டான ஆன்சர் இல்ல. நீங்க லைஃப்லயே கஷ்டப்பட மாட்டீங்க. பிகாஸ் யூ வில் ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ அம் அ கேரக்டர். ஒரு ரோல் நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொருத்தன் அவன் ரோல் அவன் பண்ணிட்டு இருக்கான். இங்க என் ரோல நான் பண்ணிட்டு போறேன். ஃபன்னா, ஜாயா, ஜம்முன்னு உங்க ரோல பண்ணிட்டு வேண்டியது தானே. ஆனா எப்ப என்ன நடக்கும்னு டைரக்டருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா பரவால்ல. அது அந்த வேலை கூட நமக்கு இல்ல. நம்ம ரோல மட்டும் நம்ம பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஆக்சுவலி இட் இஸ் அ மாயா. ஒரு ரேப் சீனில் நடித்துக் கொண்டிருக்கின்ற பெண், இந்த ரேப் சீன என்ஜாய் பண்ணி தாங்க நடிப்பா. Because she know that it's a Maya. Having understood it is a Maya, whatever the role you perform, it is highly blissful only. அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறேன் நான். ஏப்பா மாயைன்னு முழுசா புரிஞ்சுகிட்டு நீ எந்த ரோல் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அது சுகமா தானே இருக்க போகுது. ரேப்பே இருந்தாலும். ஸோ மாயா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரியா? ஸோ இந்த உலகம் என்பது மாயை. இங்கே ஈஸ்வரன் சர்வசக்திமானாகவும் மற்ற நீங்க கண்ணால் காணுகின்ற புழு பூச்சியிலிருந்து எல்லா மனுஷங்களையும் எல்லாத்தையுமே ஜீவனாகவும், இந்த ஜீவன்கள் அனைவரையுமே நல்வழிப்படுத்தி பரிபாலனம் அதாவது எல்லாத்தையும் ஒழுங்கா கொண்டு போகின்ற ஒரு வேஷத்தில் ஈஸ்வரனாகவும் இருக்கின்றான். ஈஸ்வரனும் மாயதான், ஜீவனும் மாயதான். ஏன்னா உலகமே மாயதானே. விளையாட்டுல அது தேவை அப்படிங்கிறதுனால அது இருக்கு. சரி இப்ப கிறிஸ்டினுக்கு வருவோம். அவனன்றி அளவும் அசையாது. இந்த அவன் யார் தெரியுமா இப்போ? ஈஸ்வரன். அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டி காப்பவன் அப்படின்னு அர்த்தம்.
இவனுடைய ஆஞ்ஞை இன்றி எதுவுமே பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஜீவன்கள் பலாயிரம் வில்லனாக அதுன்னு ஏகப்பட்ட வேஷம் எடுத்தாச்சு. இந்த வேஷங்கள்லாம் தான் இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருந்ததுன்னு அத யாரு கட்டுப்படுத்துறது? ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா கவர்ன்மெண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் ஐ மீன் அரசன் சரியில்ல அப்படின்னா அந்த நாடு நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டை ஒரு சிறு நாட்டை நிர்வாகம் பண்ணுகின்ற அரசனே மிகச் சரியாக இருந்தால் மட்டும் தான் நாடு உருப்படும், இல்லைன்னா உருப்படாது அப்படின்னா. பல கோடான கோடி ஜென்ம ஜென்மமாக யுக யுகங்களாக இந்த உலகம் ஒரு கட்டுக்கோப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால், எப்படிங்க? தாட்ஸ் தி பவர் ஆஃப் ஈஸ்வரா. அப்ப அவன் அழகாக கட்டி காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறதன் காரணமாக இன்னைக்கு அத்தனை ஆண்டுகளாக வண்டி ஒழுங்கா ஓடிட்டு இருக்குங்க. நீங்க யார குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க? அவனை குற்றம் சொல்கிறீர்கள். சரியா? சரி. அப்ப ஈஸ்வரன் என்ன செய்கின்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுமையான சுதந்திரத்த குடுத்தான். அத வேணா நீங்க அவன குற்றம் சொல்லலாம். ஸோ இந்த ஜீவன் தான் விரும்புகின்ற வேஷத்தை எடுத்துக்கொண்டால், அதை அந்த வேஷத்தை சூஸ் பண்றது யாருன்னா ஜீவன் தான் சூஸ் பண்றீங்க. நீ வில்லனா வேஷம் போடணும் அப்படின்னு சூஸ் பண்ணதே ஜீவன் தான். தயவு செய்து குற்றம் ஈஸ்வரன சொல்லவே முடியாது. ஏன்னா, குற்றம் சொல்றது யாரு? ஒரு ஜீவன் ஈஸ்வரன குற்றம் சொல்லிட்டு இருக்கு. ஆனா, இந்த ஜீவன் தான் முடிவே பண்ணுது. நீ என்னவா என்ன ரோல் எடுக்க போற நீ? ஹீரோவா எடுக்க போறியா? வில்லனா எடுக்க போறியா? காமெடியா எடுக்க போறியா? அந்த சாய்ஸ் உனக்கு குடுத்துட்டான். அந்த சாய்ஸ் உனக்கு குடுத்துட்டு, நீ எடுத்த சாய்ஸ்க்கு ஏத்த மாரி அவன் வந்து டைரக்ட் பண்றான். அஸ் அ டைரக்டரா அவன் பண்ணிட்டு இருக்கான். அஸ் அ நடிகரா நீ வில்லனா இருக்கணும்ன்றத சூசிங்கே உன்கிட்ட குடுத்துட்டான் அப்படிங்கிறதுக்கு அப்புறம், நீ ஈஸ்வரன குறை சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் விட ஒரு பெரிய நன்மை செய்கின்றான். நீ ஈஸ்வரன்ங்கிறது மாயை அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு நீ ஈஸ்வரா ரோல் பண்ண அப்படின்னா, நீ கஷ்டப்பட மாட்ட. ஆனா நீ வில்லன்னு நிஜமாவே நம்பிட்டு, நீ முட்டாள்தனமாக, லூசுத்தனமாக கன்னா பின்னான்னு நினைக்க ஆரம்பிச்சதும், கருணாகரன் தயாளன் அல்லவா அவன். கவர்ன்மெண்ட் மாரி பனிஷ்மென்ட்லாம் குடுக்கலங்க. ஹி இஸ் நாட் கிவிங் பனிஷ்மென்ட். தயவு செய்து கர்மாவ தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க. நீங்க பண்ண தப்புக்கு திருப்பி அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாரி பனிஷ்மென்ட் கிடையாது. நீங்கள் எப்படி ஒரு தவறை செய்துவிட்ட மாத்திரத்தில், அந்த தவறை உனக்கு எப்படி, எந்த நேரத்தில், ஈவன் ஜென்மாஸ் வரைக்கும் கூட காத்திருந்து எப்படி குடுத்தால் நீ அதை உணர்வாயோ? So it has been given for realization. உன்காரம் சிதைந்து, அடிபட்டு, அஞ்ஞானம் விலகி, நீ ஞானியாக வேண்டும் என்பதற்காக கண்ணன் திருப்பி கொடுப்பத பனிஷ்மென்ட்ன்னு எப்படிங்க சொல்லுவீங்க? இட்ஸ் an act of realization. So whatever the God does for you is an act of realization. அது உனக்கு புரியாம போகலாம். நீ புரியாம இருந்துகிட்டு அது இறைவனை குற்றம் சொல்லிட்டு இருந்தா என்ன செய்றது? அவனை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஜென்மாஸ் வரைக்கும் காத்திருந்து கொடுக்குறான். அதுக்கப்புறமும் உனக்கு புரியலைன்னா, உன்னத்தானே எதால அடிக்கணும்னு நமக்கு தெரியல. ஆனா நீ இறைவன குற்றம் சொல்றியா? ஏன்னா பனிஷ்மென்ட் குடுக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவனுக்கு? அவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கிறவன். குடுக்கல. உன்மேல் கருணையும், அக்கறையும் கொண்டு நீ செய்த வினைக்கு அவன் அத்தனை ஆண்டு காலம் பொறுமையாக காத்திருந்து சொன்னால் புரியும் என்று சொல்லும்போதே உனக்கு புரியாம மறுபடியும் அவன தேடிட்டு இருக்க. டு ட்ரை டு ரியலைஸ். செல்ஃப் ரியலைசேஷனுக்காக அவன் அழகாக உனக்காக நீ செய்த குற்றத்தை கூட புண்ணியமாக மாற்றி உனக்கு புண்ணியம் சேர்க்கும்படியாக அருளச் செய்கின்றான். அந்த அருளை குற்றம் சொல்ல முடியாது. இங்கே ஒருவள் ரேப் செய்யப்படுகின்றாள் என்றால், இவளது கர்ம வினையின்படி இவள் ரேப் செய்யப்பட வேண்டும். அதாவது இப்படி இவன் வந்து போன ஜென்மத்துல இவனையாவது ரேப் பண்ணியிருந்தான். ரேப் பண்ணும்போது இந்த கதறல் இவனுக்கு புரியணும்னா, இவன் பெண்ணாக பிறக்கின்ற வரைக்கும் ஒரு ஜென்ம காத்திருந்து, அவன் பெண்ணாக பிறக்கும்போது இந்த செயல் நடத்தப்பட வேண்டியிருக்கிறது. இந்த செயல் கூட நடத்தும்போது, இன்னொருவன் ரேப் செய்யணும் அப்படிங்கிறது ஈகோல பண்ணான்னா, அவன் ஈகோவ உணர்த்துறதுக்காக அவன வச்சு பண்ணிட்டு, பின்னாடி அவனுக்கும் உணர்த்துறான். இவனுக்கு ஏற்கனவே செய்த செயலுக்கு உணர்த்துறான். இப்படி முழுக்க முழுக்க ஆக்ட் ஆஃப் ரியலைசேஷனுக்காக செய்கின்ற ஒரு விஷயத்தை நாம் தவறாக புரிந்து கொண்டு அவன் மேல் குற்றம் சொல்லக்கூடாது என்பதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மேபி உங்களுக்கு லேட்டா கூட ரியலைஸ் ஆகலாம். ஆனா, உங்களுக்கு ரியலைசேஷனுக்காக மட்டுமே தான் அத்தனையும் நடக்கிறது என்பதை ஏன் புரிந்து கொள்ளக்கூடாது? வாழ்க்கை என்பது விளையாட்டு என்பதை புரிந்து கொண்டாலே டோட்டலா ஆன்சர் அது போகவே வேணாம். விளையாட்டு தானே, ஃபன் தானே, ஃபன்ல என்னடா இது வந்து ரைட்டு, தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. அது பிகினிங்லயே முடிஞ்சு போயிரும். சரி வேண்டாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா கூட, இந்த விளையாட்டை இவ்வளவு கச்சிதமாக நடத்திக் கொண்டிருக்கும் அவனை குற்றம் சொல்லலாமா? ஸோ முழுக்க முழுக்க அவன் நம் நன்மையை கருதி மட்டுமே அவன் எல்லோரையும் அழகாக இயக்கிக் கொண்டிருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
வேற எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் வந்து சரி எனிவே ஸோ இங்கே நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. அது என் மூளைக்கு சிறுமூளைக்கு எட்டவில்லை என்பதற்காக பெருமூளையை குற்றம் சொல்லாதீர்கள் அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன பாயிண்ட் தான் அது. ஆ கர்மத்தின் வினை ஆழம் காண முடியாதது. அதனால் அதை ஆராய்ச்சி பண்ணாதே. நல்லது பண்ணா நல்லது நடக்கும். கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும்னு மட்டும் புரிஞ்சுக்கூடா. நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு பேரறிவு இருக்கின்றது. என்னால மட்டும் தான் அத வந்து சரியா கண்டு வர முடியும் என்று அவன் சொல்லுகின்றான். அப்போ இவ்வளவு ஒரு நுணுக்கமாக, கஷ்டமாக பேரறிவோடு செயல்படுகின்ற அவனை, நீ சிற்றறிவு கொண்டு நீ அவனை ஏசக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து வெரி வெரி ஸ்மால் சர்க்கிள போட்டுக்கிட்டு, ஒரு சிறுமூளை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு அந்த ரைட்ஸே கிடையாது. அப்போ உங்களுக்கு இந்த டவுட் வருது அப்படின்னா, ஒரு நல்ல குருவை அணுகி, இந்த உலகம்னா யாரு? நான் யாரு? இறைவன் யாரு? இறைவனுடைய அன்புன்னா எது? அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். கிருஷ்ணா ஃபீல் அப்படிங்கிற பேர்ல வேற லெவல்ல நம்ம வந்து அந்த கிருஷ்ணனின் அன்பை வர்ணித்திருக்கின்றோம். நீ மக்க வைக்கும் மலத்தை கூட, அதாவது நீ வெளியேற்றும் மலத்தை கூட மக்க வைக்கும் பாக்டீரியாவாக உருமாறி அவன் உனக்காக அன்பு செய்கின்றான் அப்படின்னு எல்லாம் நம்ம காட்டியிருக்கோம். இப்படி இந்த கிருஷ்ணனின் அன்பு பஞ்ச பூதங்களாக ஒரு ஒரு பூதத்திலும் அவன் காட்டுகின்ற அன்பை வேற லெவல்ல நம்ம வர்ணிக்கலாம். இப்படி இறைவன் இல்லை என்றால், ஒரு செகண்ட் நீ மூச்சு காத்து இல்லைன்னா, நீ கதி என்னாகும் என்ற விஷயத்தை சொல்லி நம்ம காட்டி அவனுடைய அன்பை வர்ணித்திருக்கின்றோம். ஸோ, நீங்க எல்லாமே ஒரு அரக்கன் போல் இருந்து கொண்டு, நீ தூங்குனா கூட அவன் தூங்காம இருந்துகிட்டு உன்னை காப்பாத்திட்டு இருக்கிறவன பார்த்து ஒரு கொஸ்டின கேட்கிற, அவன் என்ன இருந்து இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அரை நொடி அவன் இல்லை என்றால், இங்கே இருக்க முடியுமா என்பதை சிந்திக்க முடியவில்லை. அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஆளு, அவனே நிறைவான ஆளு, அவனால் ஆக உன்னால் ஆக வேண்டியது அவனுக்கு ஏதாவது இருக்கா? ஹி இஸ் அன் அல்ட்ரா பவர்ஃபுல், ஆல் பவர்ஃபுல் அவன் தான் எல்லாம். இப்போ அவனுக்கு சுயநலம் என்று ஏதாவது உண்டு, அவன்கிட்ட இல்லாதது ஏதாவது ஒன்று என்றது இருக்கா? ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹி இஸ் அ கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில்ட் மேனுங்க. ஏன்னா இவன் தான் எல்லாமா இருக்கான். அப்படி இருக்கும்போது, உன்கிட்ட இருக்கக்கூடிய ₹1,00,00,000 அது அவன் குடுத்தது. அவன் குடுக்கணும்னு நெனைச்சா மட்டும் தான் அவன்கிட்ட வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு. சச் அ பவர்ஃபுல் மேனு, சச் அ ஃபுல்ஃபில்ட் மேனு அவனுக்கு எப்படிப்பா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்க முடியும்? அவனுக்கு எப்படிப்பா பாரபட்சம் வரும்? அவன் ஏன்ப்பா அவனுக்கு தப்பு பண்ண முடியும்? ஸோ அந்த ஃபீலிங்க புரிஞ்சுக்கிட்டாலே, சச் அ ஃபுல்ஃபில்டு மேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே, அன்பு மட்டும் தான் அவனால காட்ட முடியுங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாமே. ஏன் மனுஷன் தப்பு பண்றான்? ஏன்னா இவன் ஏங்கி போயிட்டு இருக்கான். எம்ப்டி மைண்டடா இருக்கான். இவன் ஈகோல இருக்கான். ஈகோவே ஏன் வருது? எம்ப்டி மைண்டட்னால வருது. அவன் சர்வஞனாக இருக்கின்றான். அனைத்துமாக இருக்கின்றான். அப்ப அவனுக்கு ஒரே நோக்கம் என்ன? ஐயோ! இந்த ஏன்னா நம்மளுடைய அம்சம் தானே. ஈஸ்வரனும் பிரம்மத்தின் அம்சம், ஜீவனும் பிரம்மத்தின் அம்சம். பிரம்மத்தின் அம்சமானவன் வேஷம் போட்டு வேஷத்தை போய் தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானே என்று உண்மையில் கதறிக்கொண்டு, வேதனைப்பட்டுக் கொண்டு, உன்னை விட அன்பிலே அவன் அழகாக அன்பிலே வேதனைப்படுவது அந்த கண்ணன் தான். ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு கசாயம் கொடுக்கின்றாள் என்றால், அது அந்த குழந்தையை அள வைப்பதற்காக அல்ல, அந்த குழந்தையை நலன்படுத்துவதற்காக என்பதை அறிய வேண்டாமா? ஒரு டாக்டர் ஒரு காலையே எடுத்தாதாங்க உண்டு, இல்லைன்னா நீங்க செத்து போயிடுவீங்கன்னு சொல்றாருன்னா, கால் எடுத்தவன டாக்டர் வெட்டிடுவீங்களா நீங்க? ஏங்க ஒரு நன்மை செய்ய கருதி ஒரு சில விஷயங்களை செய்யத்தான் வேண்டி இருக்கின்றது. அதுவும் எதனால என்றால், நீ பண்ண கூத்துனால தானே. நீ ஒழுங்கா இருந்திருந்தா உன்னை ஏன் நாங்க வந்து எடுக்கப் போறோம்? கேன்சர நீ தானே கொண்டு வந்துகிட்ட. என்று இப்படி உனது குற்றத்தை அவன் குற்றமாகவே நினைக்காமல், உன்மேல் அக்கறை கொண்டு உனக்காக நலன் புரிகின்ற செயல்களை பார்த்து நீ கேட்கின்றாய் இந்த கேள்வி. இது சரியா? என்று. என்று இப்படியெல்லாம் உலகம், ஈஸ்வரன், ஜீவன் இவற்றின் முழுமையான அர்த்த பாவங்களை புரிந்து கொண்டு விட்டால், கண்டிப்பாக இந்த கேள்விக்கு முழுமையான அர்த்தம், அந்த ஆன்சர் கிடைக்கும் என்பது